ஏசுன்றத்தின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாரை முன்னிலைப்படுத்துகிறோம்? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 3 வசனம் 12. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? And when Peter saw it, he answered unto the people, Ye men of Israel, why marvel ye at this? Or why look ye so earnestly on us, as though by our own power or holiness we had made this man to walk? Acts chapter 3 verse 12. என கண்மானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, பேதுரு இஸ்ரவேலரை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, எங்களை ஏன் ஆச்சரியமா பாக்குறீங்க? எங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்னால, ஓன் பவர்னால, எங்களுடைய பரிசுத்தத்தினால நாங்க இவனை நடக்க பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்த இடத்துல கேட்பதாக நம்ம வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, நாம் இந்த நாட்களில் யாரை முன்னிலைப்படுத்துகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு உலகத்துல யாரு என்ன வேலையை செஞ்சாலும் சரி, அது எந்த இடத்துலனாலும் சரிதான், நம்ம வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரிதான், வீடா இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற கம்யூனிட்டியில எங்கனாலும் சரி, ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சார் அப்படின்னா அவங்களுக்கு சம் கிரெடிட் தேவைப்படுது. இந்த உலகம் அதை நியாயமா தான் பாக்குது, அது கரெக்டும் கூட தான். ஆனால் நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு வர்றாங்க. அப்போ பிறவியில் இருந்தே சப்பானியா இருக்கிற, முடவனாய் நடக்க முடியாம இருக்கிற ஒருத்தனுக்கு இவங்க சுகம் கொடுக்கறாங்க. அவன் எந்திரிச்சு நடக்கிறான். இத பார்த்த உடனே அங்க இருந்த ஜனங்கள் எல்லாரும் இவங்க கிட்ட ஓடி வர்றாங்க. பயங்கர பிரமிப்பா, ஆச்சரியப்பட்ட வகையில அவங்கள பாக்குறாங்க. அப்பந்தான் இந்த காரியத்தை பேதுரு சொல்றாரு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன விதமான கமெண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பயங்கரமா பண்ணிட்டீங்க பிரதர், பயங்கரமா சூப்பரா இருந்தது, நீங்க பண்ணது பெரிய அதிசயம், இதுவரைக்கும் யாரும் பண்ணாதது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட அவங்க சொல்லியிருப்பாங்க சுத்தி இருந்து. ஆனாலும் அதை எதையுமே பேதுரு காதுல போட்டுக்கல. அவர் சொல்றாரு, நீங்க என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு? எங்களுடைய எந்த பவர்னாலையும் நாங்க பண்ணல, எந்த விதமான சக்தி எங்களுக்கு கிடையாது. இத நீங்க இவனை நாங்க தான் நடக்க பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரியாக கேட்போம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா, ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா, நான் மினிஸ்ட்ரி பண்றப்போ ஒரு முடவனா இருந்த, ஒரு நடக்க முடியாம இருந்த ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா என்ன மாதிரியா நான் பிஹேவ் பண்ணுவேன்? சுத்தி இருந்து பயங்கரமான கமெண்ட்ஸ் அவருக்கு வந்தது மாதிரியே வரும். இம்மிடியட்டா நம்மளுக்கு 10 இல்ல 100 கொம்பு முளைச்சிரும். எனது பிரேயர்ல இப்படி நடந்தது அப்படின்னு கிட்டத்தட்ட பேனர் வச்சிருவேன். ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு, இந்த மாதிரியா ஒரு அற்புதம் நடந்தது, உங்களுக்கும் அற்புதம் வேணுமா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஜெப தேவையா, இந்த கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஊழியத்தில் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாரு. ஆனா எல்லாத்திலையும் சொல்ற வார்த்தை, இதை யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி தேவன் ஒரு காரியத்தை நம் மூலமாக செய்தால் அதை நம்முடைய கிரெடிட்டாக எடுத்துக் கொள்ளுகிறோம். என்னுடைய ஊழியத்தில, என்னுடைய ஜெபத்திலே, நான் நடத்தின அந்த மீட்டிங்ல இந்த காரியம் நடந்தது அப்படின்னு அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்டா தான் நம்ம பார்க்கிறோம். என கண்மானவர்களே, நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்கள். அப்படியானால் நான் என்னுடைய ஊழியத்தை நான் முன்னிறுத்துகிறேன். ஒரு காரியம், ஒரு அற்புதம் தேவனாலே நடக்குது, ஒரு ஹீலிங் நடக்குது, ஏதோ ஒரு விதத்தில் தேவ நாமம் மகிமைப்படுற மாதிரியான காரியம் நடந்தால் அதில் நான் என்னை முன்னிலைப்படுத்துகிறேனா? எனது பேரை, எனது மினிஸ்ட்ரி நேம் வெளியில தெரியணும், 4 பேருக்கு தெரியணும், என்னைய கூப்பிடணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் நான் செயல்படுகிறேனா
நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வேதத்துல பார்க்கிற ஒவ்வொரு அதிசயங்களுக்கு பின்னாடியும் தேவன் நாமம் மாத்திரமே மகிமைப்பட்டது. ஒவ்வொரு அற்புதத்திலும் தேவனுடைய நாமமே ஜனங்கள் மத்தியிலே பிரசித்தமானது, மகிமைப்பட்டது. இதை நாம் எப்போதும் நமது கருத்திலே கொள்ள வேண்டும். அது மறந்து போகவே கூடாது. நாம் எப்போதும் தேவனோட கூட இருந்து தேவனுக்காய் காரியங்கள் செய்யும் போது தேவன் நம்மை கொண்டு அற்புதம் செய்வார். அந்த அற்புதத்தின் வாயிலாக இங்க பேதுரு சொன்னதை போல நம்மளுடைய பவரும் இல்ல, நம்மளுடைய ஹோலினஸும் இல்ல, மாறாக தேவன் நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. எங்கள் மூலமாக நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு பொழுதும் தகப்பனே எங்களை முன்னிறுத்தி எங்க நேம்ஸ் வெளியில வர்ற மாதிரி நாங்கள் நடக்க கூடாது. ஆவியானவரே, இதுல நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒருபோதும் எங்களுடைய சுயம் அந்த இடத்துல வெளியில வராதபடிக்கு எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.